கடல் கடந்து சென்றாலும் தீ நடுவே நடந்தாலும் போய சூழ்ந்து எழுந்திடும் காரிருளை நான் கடந்திட நேர்ந்தாலும் உன்னோடு நான் இருப்பேன், உன்னோடு நான் இருப்பேன், அஞ்சாதே கலங்காதே. தேவனின் பாதையில் நீ மதிப்புள்ள பொன்விளை நிலம் போலே பூமியில் வாழ்ந்திடும் யாவிலும் முன்னிலை உயர்ந்தது அவராலே. பால் நினைந்தூட்டிடும் தாய் மறந்தாலும் நீ அவர் மடி மேலே. உன்னை தேற்றுவார் பலமூட்டுவார் வாழ்வினில் ஒளிதானே. அஞ்சாதே கலங்காதே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? அதான் நம்ம கூட ஏசப்பா இருக்காங்கல்ல, அதான் நம்ம கைப்பிடிச்சிட்டு எதுக்கும் பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன், ஏன்னா எனக்கு நீ அவ்வளோ முக்கியமானவன் நம்மளை பார்த்து சொல்கிறாங்கல்ல குட்டீஸ். அப்படி ஏசப்பா சொல்லும்போது நம்ம எதுக்காவது சோர்ந்து போகலாமா? நம்ம நிறைய நேரங்களில் நம்ம ரோட்டில் நடந்து போகிறோம் அப்படின்னா நமக்கு சில பயம் இருக்கும். ஐயோ வண்டி இப்படி வருதே அப்படி வருதுன்னு. ஆனால் நேரம் நமக்குள்ளே பயம் இருந்தாலும் கூட நம்ம கரங்களை பிடிச்சிட்டு நம்ம அம்மா அப்பா வராங்க, இல்லை பெரியவங்க வராங்கங்கிறத நம்ம மறந்து போயிடுவோம். அப்படி தானே குட்டீஸ்? ஃபஸ்ட்டு நமக்கு வர்றது என்னது? பயம்தான். அதுக்கப்புறம் தான் நம்ம அம்மா அப்பா நம்ம கையை பிடிச்சிருக்காங்க, நம்ம பாதுகாப்பாக இருக்கோங்கிறதையே நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். அது மாதிரி தான் நம்ம நிஜ வாழ்க்கையில், அதாவது நம்ம ஆன்மா நம்ம தேடி ஓடி ஓடி எங்கெங்கேயோ போனாலும் கூட நம்மளுடைய கட்டுப்பாடு யாருக்குள்ளே இருக்குது? நம்மளுடைய கரம் அவருடைய கரத்துக்குள்ளே இருக்குங்கிறத நம்ம மறந்து போயிடுறோம் குட்டீஸ். அதான் ஏசப்பா சொல்கிறாரு, நீ எதுக்கு பயப்படுற? உனக்கு பயம் உன்னை எவ்வளோ மூழ்கடிக்குதோ அதுக்கு 1000 கோடி மடங்கு என்னுடைய ப்ரெசன்ஸ் கூட இருக்குங்கிறத நீ புரிஞ்சுக்கோ. கண்டிப்பாக உன்னை எந்த சூழ்நிலைகள்லையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்கிறாங்க. உபாகமம் 3:22 படியாம் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாருன்னு இன்னைக்கு வசனம் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்ம ஏங்க சோர்ந்து போனோம்? நம்ம ஏங்க பயப்படணும்? நம்ம ஏன் நம்மளே டவுட் பண்ணிக்கிடணும்? இந்த சூழ்நிலை இந்த காரியம் நமக்கானது கிடையாது. நமக்காக யுத்தம் பண்ண, நமக்காக பரிந்து பேச, நமக்காக ஆலோசனைகளை சொல்ல நம்ம கூட ஏசப்பா இருக்காருல்ல. ஏன்னா இன்னைக்கு அருமையான பாடலில் பார்த்துருக்கோம், அவருடைய பார்வையில் நம்ம அவ்வளவு நம்ம முக்கியமாக நம்ம இந்த உலகத்தில் தேடி அலைஞ்சிருப்போம். என்னை யாராவது முக்கியம், என்னை யாராவது தேட மாட்டாங்களான்னு ஓடி அலைஞ்சிருப்போம். ஆனால் ஏசப்பா சொல்கிறாங்களே, நீ எனக்கு அவ்வளோ முக்கியம், அதனால தான் உன்னுடைய எல்லா காரியங்களையும் நான் பார்த்துக்கிறேன், உனக்கான யுத்தம் இது கிடையாது, நான் பார்த்துக்கிறேன்னு உன்ட்ட சொல்கிறேன் இல்லை, உனக்கு புரியலையான்னு இந்த நாளில் நம்ம எல்லாரையும் பார்த்து கேட்குறாங்க. ஸோ இப்பையும் கூட உங்களுக்கு ஏதாவது போராட்டம் இருக்குதா? இந்த யுத்தம் அவருக்கானது, நமக்காக அவர் இருக்காரு. அவருடைய பார்வையில் நம்ம முக்கியம்னு நினைக்கிறதுக்கு ஏசப்பா கூட இருக்கும்போது நம்ம எதுக்கும் துவண்டு போகக்கூடாது. அவர் பார்த்துக்குவாருன்னு எல்லா காரியங்களையும் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கண்டிப்பாக அவர் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஸோ அதுக்காக ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றியப்பா. தகப்பனே, இந்த நேரத்துலையும் கூட இந்த யுத்தம் உனக்கு கிடையாது, என் கையில் இருக்குதுன்னு நீ மறந்துடாதுன்னு சொல்லியிருக்கீங்க டாடி. உங்களுடைய கரங்களில் எங்களுடைய எல்லா காரியங்களையும், எங்கள் எல்லா சோதனைகளையும், எல்லா சூழ்நிலைகளையும் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் பார்த்துக்கோங்க. உங்களுடைய எங்களுடைய கரங்கள் இறுக பிடிச்சிருக்குங்கிறத நாங்கள் உணரும்படியாக எங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுக்கும்படியாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆமேன்.